ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று என்னங்க, இந்த ஜோதி வீட்டில் சைவம் தானே. அவங்க சிக்கனே சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு சிக்கன் குனியா வந்துச்சு? சிக்கன் குனியா சிக்கனால் வராதுடி, மஸ்கிட்டோவால் வரும். அவங்க மஸ்கிட்டோ கூட சாப்பிட மாட்டாங்களாங்க. மஸ்கிட்டோ தின்னா வராது, கடிச்சா வரும். அவங்க ஏன் மஸ்கிட்டோவை கடிக்கிறாங்க? ஐயோ, மஸ்கிட்டோவை அவங்க கடிக்கிறதால இல்லடி, மஸ்கிட்டோ அவங்கள கடிக்கிறதுனால. ஓஹோ, அது சரி. மஸ்கிட்டோ கடித்தா மஸ்கிட்டோ குனியான்ல சொல்லணும். அதை ஏங்க தப்பாக சிக்கன் குனியான்னு சொல்கிறாங்க? ஐயோ, உனக்கு பணம் வேணால் தரேன், எங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு வா. தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நேரம் விடு. சரிங்க, நாளைக்கு மலேரியாவை பற்றி கேட்குறேன். அண்ணே, காலங்காத்தால இவ்வளோ வடை போண்டா பஜ்ஜின்னு சுட்டு அடுக்கி வச்சுருக்கீங்களே, எதுக்கண்ணே? டேய், உடம்ப குறைக்கிறேன்னு வீட்டில் சொல்லிவிட்டு வாக்கிங் வராங்களே, அவங்களுக்காக தாண்டா. ஆத்தா, நான் பாஸ் ஆகிட்டேன். நீ பாஸ் ஆகி தான் 15 வருஷமாச்சேடா. அது இல்லை ஆத்தா, நான் அம்மா பக்கமாக பொண்டாட்டி பக்கமானு என் பொண்டாட்டி வச்ச டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்ல வந்தேன். ஒரு டீ கடையில் அண்ணே, ஒரு டம்ளர் பால் ஊற்றி அதில் கொஞ்சம் டிகாஷன் போட்டு கொஞ்சமாக சுகர் போட்டு கொடுங்கண்ணே. ஏன்பா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டீ வேணும்னு சொல்ல வேண்டியது தானே. நான் அவளை தவிர வேறு யாரையும் டீ போட்டு கூப்பிட மாட்டேன்னே. டேய், கோயிலுக்கு வந்தோமா, சாமியை கும்பிட்டோமா, போனோமான்னு இருக்கணும். மேலே இருக்கிறவன் நம்மளை கவனிச்சிட்டே இருப்பான். யாருடா மச்சான், சாமியா? இல்லை, சிசிடிவி. 2 ஃப்ரெண்ட்ஸு. டேய் மச்சான், இப்படி அடிக்கடி குடிக்காதடா, லிவர் கெட்டு போயிடும். டேய் மச்சான், நான் குடிக்கலைன்னா வாங்கி வச்ச சரக்கு கெட்டு போயிடும்டா. பேங்க் பேலன்ஸு கொஞ்சம் கம்மியானாலே வருத்தப்படுற மனுஷன், ஆயிலில் 1 வருஷம் கம்மியானா அதை பர்த்டேன்னு கொண்டாடுறாங்க. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.